எனையாண்ட குருநாதன் பொற்பாதம் போற்றி. இந்த ஜோதிட கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொட்டு உங்களையெல்லாம் சரவண பீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. இது சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம், கோவை. அன்பர்களே, இந்த பதிவிலே 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் வருகின்ற சனிப்பெயர்ச்சியில் கும்பராசி அன்பர்களுக்கான பலன்களை பற்றி சொல்லவிருக்கின்றேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு அது மிகவும் வசதியாக இருக்கும். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். சனிப்பெயர்ச்சி ஒவ்வொரு 2.5 வருடத்துக்கு ஒரு முறை சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சியாக செல்லக்கூடிய நிகழ்வு சனிப்பெயர்ச்சி. இது ஒரு முக்கியமான நிகழ்வுன்னு சொல்லலாம். எல்லோரும் ஆவலாக பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு. காரணம், கோச்சாரத்தில் நவக்கோள்களில் சனி பகவான் மட்டுமே 2.5 ஆண்டுகள் ஒரு ராசியில் நின்று நிதானமாக நிறுத்தி பலனை கொடுக்கக்கூடிய கிரகம். அது நல்ல பலனாக இருந்தாலும் நீடித்து நிற்கும், அது கெட்ட பலனாக இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய கெடுபலன் நீடித்து நிற்கும். அப்போ சனி பகவான் தான் வாழ்வியல் மாற்றங்களை ஒரு மனிதனுக்கு தரக்கூடிய கிரகம். கர்மாதிபதி அவர் தான். அப்போ அவர் வாழ்க்கையில் முக்கியமான ஒரு பங்கு வகிக்கக்கூடிய ஒரு கிரகம் சனி பகவான். அப்போ சனிப்பெயர்ச்சி என்பது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு. அது எல்லாருக்கும் அப்படியே இருக்குமா அப்படின்னா, ஒரு சிலருக்கு அந்த பலன்கள் அப்படியே ஒத்துப்போகும். ஒரு சிலருக்கு அவரவர் சுய ஜாதகத்தின் அடிப்படையில் அந்த பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும். காரணம், நடக்கிற தசாபுத்திகளின் அடிப்படையில் இந்த கோச்சார பலன்கள் ஒரு சிலருக்கு ஏற்றத்தாழ்வு வருது, அது உண்மைதான். இருந்தாலும் ஒரு 70-80% பலன்கள் அப்படியே ஒரு சிலருக்கு நடக்க ஆரம்பிக்கும். இதனுடைய மாற்றங்களை தெரிந்து கொள்ளும்போது வாழ்க்கையில் அடுத்து போகக்கூடிய வழிமுறைகள் எப்படி போகலாம்ங்கிறத அறிவுறுத்தக்கூடியதுதான் ஜோதிடம். வேறொரு பயமுறுத்தலுக்காக ஜோதிடம் இல்லை. அதில் கும்பராசி அன்பர்களுக்கு கடந்த 2.5 வருஷம் சனி பகவான் ராசியிலே இருந்தார், அதாவது கும்பத்திலே இருந்தார். அதற்கு பெயர் ஜென்மச்சனி என்று பெயர். 7.5 சனி காலத்தில் ஜென்மச்சனி காலம் 2.5 ஆண்டுகள். கிட்டத்தட்ட 7.5 சனி தொடங்கி 5 வருஷம் முடிய போகுது மார்ச்சோட உங்களுக்கு. அப்போ ஜென்மத்தில் சனி வரும் காலம் வாழ்க்கையில் நிறைய துன்பங்கள், தடை, தோல்வி, மன உளைச்சல், ஆரோக்கிய குறைவு, நிம்மதி, இதெல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய காலம் சனி பகவான் ஜென்மத்தில் இருக்க காலம். பொதுவாக கும்பத்திற்கு சனி பகவான் ராசி அதிபதி, உங்கள் ராசிநாதனே சனி பகவான் தான். அப்படி இருந்தாலும் அவர் உங்களுக்கு நன்மைகளை ஓரளவுக்கு செய்வார். அப்படின்னாலும் கூட 7.5 சனிக்கான பங்கு அவர் கொடுத்து தான் ஆகணும். அதுக்கான பலனை கட்டாயம் செய்வார். அதில் நல்ல தசாபுத்திகள் இருந்து உங்கள் 7.5 சனி காலம் இருந்துச்சுன்னா, உங்கள் லக்ன சுபர்களுடைய தசாபுத்தி காலம் இருந்து 7.5 சனி இருந்துச்சுன்னா இந்த பாதிப்பு பெருசாக இருக்காது. உங்களுக்கு ஒரு ஆவரேஜாக இருக்கும் 7.5 சனி காலத்தில். அதில் உங்கள் லக்னப்படி தசாபுத்திகள் சரியில்லைங்கிறப்ப இந்த 7.5 சனி பாதிப்புகளும் உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும். அதில் 7.5 சனி காலத்தில் ஒரு சிலருக்கு அது முதல் சுற்று 7.5 சனியாக இருக்கும், ஒரு சிலருக்கு 2வது சுற்று 7.5 சனியாக இருக்கும், இன்னும் ஒரு சிலருக்கு அது 3வது சுற்று 7.5 சனியாக இருக்கும். அப்போ சனி பகவான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் 3 முறை 7.5 சனியாக வர்றாரு அப்படின்னா, இதில் உங்களுக்கு எத்தனாவது சுற்று அப்படிங்கிறத வச்சு சில பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும். முதல் சுற்று மங்கு சனி, 2வது பொங்கு சனி, 3வது மரணச்சனின்னு சொல்லுவாங்க. அப்போ முதல் சுற்று நடப்பவர்களுக்கு குறிப்பாக ஒரு 10-15-20 வயசுக்குள்ளே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய ஒரு தடை தோல்வியை சந்திக்கக்கூடிய காலம். 2வது சுற்று பொங்கு சனின்னு சொல்லக்கூடிய யோகச்சனியாக ஒரு சிலருக்கு வேலை செய்யும். 3வது சுற்று பெரும்பாலும் வாழ்க்கையில் நன்மைகளை செய்யாத ஒரு 3வது சுற்று. அதில் தசாபுத்தி இருக்கும்போது பாதிப்புகள் நிறைய வராது. ஒரு சிலருக்கு ஆயுள் தோஷத்தையும் 3வது சுற்று கொடுக்குது. அதை தாண்டி ஆயுள் பலம் உள்ளவர்களும் இருக்காங்க. இதை அனுபவத்தில் பார்க்குறோம். இதெல்லாமே பொது பலன் தான். ஆனாலும் 3வது சுற்று பாதிப்புக்கான காலமே. சனி ஜென்மச்சனி காலம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, அந்த ஜென்மச்சனியில் அவர் ராசி மேலே போகிறது ஒரு பக்கம் இல்லாமல் அவர் பார்க்குற இடத்தை கூட சில நன்மை தீமைகளை கொடுப்பார். சனி எப்போவுமே தான் நின்ற இடத்துல 3, 7, 10 இந்த 3 பார்வைகள் பார்ப்பார். அப்போ ராசி மேலே நின்னால் அவர் 3ஆம் இடத்தை பார்க்குறாரு, 7ஆம் இடத்தை பார்க்குறாரு, உங்கள் 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. 3ஆம் இடம் உங்களுடைய இளைய சகோதர ஸ்தானம், அது உங்கள் முயற்சி ஸ்தானம். அப்போ உங்கள் முயற்சிகள் நிறைய தடைப்படும் இந்த ஜென்மச்சனி காலங்களில். இளைய சகோதர வழியில் சில சங்கடங்கள், சில பகைகள் ஏற்படக்கூடிய காலமாக இருக்கும். சிறு தூர பயணத்தின் மூலம் சில நன்மைகளை உங்களுக்கு இழக்கக்கூடிய காலமாக இருக்கும். அப்போ இந்த 3வது பார்வை என்பது உங்களுக்கு சனி பகவான் ராசியிலிருந்து 3வது இடத்தை பார்க்குறாரு. அடுத்து 7வது பார்வையாக 7ஆம் இடத்தையே பார்ப்பார். 7ஆம் இடம் திருமண வாழ்க்கை, களத்திர ஸ்தானம், மனைவி ஸ்தானம். அப்போ இந்த காலங்களில் உங்களுக்கு திருமணம் ஆனவங்களுக்கு மனைவியுடன் கருத்து வேறுபாடுகள், குடும்ப வாழ்க்கையில் சில சங்கடங்கள், அதே மாதிரி திருமணம் எதிர்பார்த்திருக்கவங்களுக்கு தடைகள், திருமணம் நடக்கிறதுக்குண்டான தடை தோல்விகள் இதெல்லாம் ஏற்படும்.
அதே மாதிரி சனி 10ஆம் இடத்தை பார்க்குறாரு உங்களுக்கு ராசியில் நின்று. 10ஆம் இடம் என்பது உங்கள் தொழில் ஸ்தானம். அப்போ தொழில் ஸ்தானத்தை சனி பார்க்கறதுனால தொழிலில் சில தடைகள், தாமதங்கள், தடுமாற்றங்கள், புதிய தொழில் தொடங்குவதற்கு தடைகள், தோல்விகள் இதெல்லாம் வரக்கூடிய காலம் ஜென்மச்சனி காலத்தில். அதில் இந்த வருஷம் சனி பகவான் வந்து உங்களுக்கு மார்ச் மாதம் 2025 உங்கள் ராசியிலேருந்து 2ஆம் இடத்துக்கு போகிறார். அதுக்கு பேர் வந்து பாத சனி அப்படின்னு பேர். அப்போ 7ரை சனியில் அது கடைசி பங்கு 2.5 வருஷம். 2ஆம் இடம் என்பது தனம், குடும்பம், வாக்குஸ்தானம். அப்போ குடும்ப வாழ்க்கையில் சில சங்கடங்களை சந்திக்கக்கூடிய காலம், கவனமாக இருங்க. அதே மாதிரி பொருளாதார தடைகள் ஏற்படக்கூடிய காலம், கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய காலம், வாக்குனால் பிரச்சனைகள் வரக்கூடிய காலம், கவனம் தேவை. 2இல் சனி அந்த 2ஆம் இடத்தில் வந்து அவர் நின்று பலனை தரும்போது அவர் பார்க்குற இடத்தையும் சேர்ந்து தான் உங்களுக்கு பலனை கெடுப்பார். அவர் பார்க்குற இடம் 3வது பார்வையாக உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ 4ஆம் இடம் சுகஸ்தானம், ஆரோக்கியம், நிம்மதி, இடம், நிலம், வீடு, வாகனம், தாயார் ஸ்தானம். ஸோ இதிலெல்லாம் சனி சில தடைகளை உங்களுக்கு இந்த 2.5 வருஷம் கொடுப்பாரு. 7ரை சனி கடைசி காலத்தில். அடுத்து அவர் வந்து 7வது பார்வையாக உங்கள் 8ஆம் இடத்தை பார்வை செய்வார். 8ஆம் இடம் என்பது தடை, தோல்வி, அவமானம், கடன், நோய், வழக்கு, எதிரிகள், விபத்து, கண்டங்கள். ஸோ இந்த மாதிரி 8ஆம் இடத்தை சனி பார்க்குறதும் சில நன்மைகளை கெடுக்கக்கூடிய காலம்தான். பிறகு சனி 10வது பார்வையாக உங்கள் 11ஆம் இடத்தை பார்ப்பார். 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம், அது உபஜயஸ்தானம், வெற்றிகளை தரக்கூடிய ஸ்தானம். அப்போ லாபங்கள் தடையாகும், வெற்றிகள் தடையாகும், முயற்சிகள் தடையாகும். சிலருக்கு வெளிநாடு, வெளிமாநிலம் போகக்கூடிய வாய்ப்புகள் தடையாகும், அதுக்கான முயற்சிகளும் தடையாகும். அப்போ இந்த மாதிரி சனி பகவான் பார்க்குற இடத்தையும் உங்களுக்கு இந்த வரக்கூடிய 2.5 வருஷ காலம் சில தடைகளை ஏற்படுத்துவார். அப்போ இந்த பலன் அப்படியே இருக்குமா அப்படின்னா இது உங்கள் சுய ஜாதகத்தின் அடிப்படையில் கூடவோ குறைவோ செய்யும். நல்ல தசாபதியில் இருந்தால் கவலைப்பட வேண்டியதில்லை. ஒரு சுமாரான திசைகள், கெட்ட திசைகள் இருந்தால் இந்த மாதிரி பலன்களை சரி செய்யக்கூடிய வழிபாடுகள் எடுத்துக்கோங்க. உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்து அதற்கான வழிபாடுகள் செய்யும்போது நல்ல பலன்கள் கெடாது. அதே மாதிரி 7ரை சனிக்கான நல்ல பலன்களை சரி செய்யக்கூடிய வழிபாடுகள், ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க, கால பைரவருடைய வழிபாடு செய்யுங்க, சனியுடைய முக்கிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்க, சனி காயத்ரி மந்திரங்கள் படிங்க. இது மாதிரிலாம் வழிபாடுகள் செய்யும்போது இந்த 7ரை சனி காலம் இன்னும் 2.5 வருஷம் உங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுத்து தீமைகளை குறைத்து வாழ்க்கையில் நிறைய வெற்றிகளை அடையலாம் என்று சொல்லி நான் வணங்கும் செந்திலாண்டவனை பிரார்த்தனை செய்து உங்களிடம் விடைபெறுவது கோவை முருகனடிமை. நன்றி, வணக்கம்.